வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் யூனிட் 1 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸில் ஆல்ரெடி 2 செஷன் முடிச்சிருக்கோம். அதாவது ஃப்ளூயிட்னா என்ன, ஃப்ளூயிடோட பிஹேவியர்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி நேற்று ஒரு கால்குலேஷன் பார்த்தோம். அதாவது ஸ்பெசிஃபிக் வெயிட் தந்தாங்கன்னா அதிலேருந்து டென்சிட்டி, ஸ்பெசிஃபிக் வால்யூம், ரிலேட்டிவ் டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற கால்குலேஷன் நேற்று போட்டோம். இன்றைக்கி ஒரு ப்ராப்ளம் வச்சுருக்கோம். அதாவது வால்யூம் கொடுத்துருக்காங்க, வெயிட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 டீட்டெயில் நமக்கு கிவன் டேட்டாவில் கொடுத்துட்டு டென்சிட்டி, ஸ்பெசிஃபிக் வெயிட்டு, ஸ்பெசிஃபிக் வால்யூம், கிராவிட்டி இது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக டிப்ளமோ சப்ஜெக்டில் உள்ளது தான். பேஜ் நம்பர் 10 இருக்குது புக்கில். ஸோ டைரெக்டாக புக்கை வாசித்து புரியாதவங்க, ஸோ ஆடியோ வீடியோவாட்டு இருந்தால் புரியும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணி வீடியோ பாருங்கள். ஸோ டென்சிட்டி ஈக்குவேஷன் என்னன்னு பார்க்கலாம். டென்சிட்டி ஈக்குவேஷன் ரோ ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். மாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் வெயிட்டில் இருந்து. ஸோ வெயிட்க்கும் மாஸ்க்கும் உள்ள ரிலேட்டிவ் நம்ம பார்த்தோன்னா மாஸ் ஈக்குவல் டு வெயிட் பை கிராவிட்டி. ஸோ 99440 பை கிராவிட்டி 9.81 நம்ம டிவைட் பண்ணிட்டோன்னா நமக்கு மாஸ் கிடைக்கும் 962.28 kg. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஸ்டாண்டர்டு தான், ஆல்ரெடி ஃபிசிக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. மாஸ் ஈக்குவல் டு வெயிட் பை கிராவிட்டி. ஸோ வெயிட் இருந்ததுன்னா நம்ம அதில் மாஸ் எடுத்துக்கலாம், மாஸ் இருந்ததுன்னா அதில் நம்ம வெயிட் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட் மேலே எவ்வளோ கிராவிட்டி, ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லுவோம். அது எவ்வளோ புவியீர்ப்பு விசை அதுக்கு மேலே ஆக்டிவேட் ஆகுதுங்கிறது தான் நம்ம வெயிட்டுன்னு சொல்கிறது. மாஸுங்கிறது அப்படி இல்லை, வெயிட்லேருந்து கிராவிட்டி நம்ம எடுத்துட்டோன்னா நமக்கு கிடைக்கிறது அதோட ஆக்சுவல் மாஸ் கிடைக்கும். நிறை, தமிழில் நிறை. ஸோ ரோ ஈக்குவல் டு M/V. மாஸ் நமக்கு ஆல்ரெடி வேல்யூ கிடச்சிருச்சு 962.28 kg. டெர்வே வால்யூம் ஆல்ரெடி நமக்கு இருக்குது 1 மீட்டர் கியூப். ஸோ நமக்கு டென்சிட்டி இது அப்படியே நம்ம யூனிட்டாக எடுத்துக்கலாம் 962.28 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஸோ டென்சிட்டி கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் வெயிட். ஸ்பெசிஃபிக் வெயிட் ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸ்பெசிஃபிக் வெயிட் ஈக்குவல் டு வெயிட் பை வால்யூம். ஸோ வெயிட்டு 9440 பை 1. ஸோ ரொம்ப சிம்பிள், அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இது 9440 நியூட்டன் பெர் மீட்டர் கியூப். இதுதான் நமக்கு ஸ்பெசிஃபிக் வெயிட். இதை கிலோ நியூட்டனில் போட்டிங்கன்னா 9.440 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப். ஸோ ஸ்பெசிஃபிக் வால்யூம். நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் வால்யூமோட ஈக்குவேஷன் வால்யூம் பை மாஸ், வால்யூம் பெர் மாஸ். ஸோ 1/962.28 நம்ம எடுத்தாலும் ஓகே தான். ஸோ 1 டென்சிட்டி நம்ம டைரெக்டாக அதான் 1/ρ நம்ம ஏற்கனவே அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொன்னேன். ஸ்பெசிஃபிக் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1/ρ நம்பர் அதுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பை. ஸோ நம்ம இப்படி எடுத்துக்கலாம், இல்லைனா வால்யூம் பை மாஸ்ன்னு எடுத்துக்கலாம். 1/962.28 இஸ் ஈக்குவல் டு 0.00104 மீட்டர் கியூப் பெர் கிலோகிராம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட்டும் டென்சிட்டிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, கால்குலேஷன் போடுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வால்யூம் பை மாஸ்ன்னு எடுத்து வால்யூம் டிவைட் பை மாஸ் போட்டும் இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். அல்லது 1/ρ இந்த 962.28 1 962.28 டிவைட் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டு ரிலேட்டிவ் டென்சிட்டி. அந்த ரிலேட்டிவ் டென்சிட்டியும் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிங்கிறதும் ஒன்று தான். ஸோ G இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் லிக்விட் பை ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டர். இதில் ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் லிக்விட் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 9440 பை ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டர் ஸ்டாண்டர்ட் வேல்யூ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இருந்தாலும் நீங்கள் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. 0.962. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தான். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு வால்யூம் கொடுத்துருக்காங்க, வெயிட் கொடுத்துருக்காங்க. வால்யூம் 1 மீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்க, வெயிட்டு 9440 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெயிட்டை வச்சு நம்ம மாஸ் கண்டுபிடிக்கலாம். மாஸ் ஈக்குவல் டு வெயிட் பை கிராவிட்டி தான். ஸோ வெயிட் பை கிராவிட்டி 9.81 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். நீங்கள் இந்த ரெண்டும் நம்ம பார்த்தோன்னா 962.28 கிலோகிராம். இதுதான் நமக்கு மாஸ் கிடைச்சிருக்கிற மாஸ்.
ஸோ நமக்கு டென்சிட்டி கண்டுபிடிக்கணும், ஸ்பெசிஃபிக் வெயிட் கண்டுபிடிக்கணும், ஸ்பெசிஃபிக் வால்யூம் கண்டுபிடிக்கணும், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அல்லது ரிலேட்டிவ் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். ஸோ கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். மாஸோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், வால்யூம் வந்து யூனிட் வால்யூம் தான், ஸோ ஒன்று தான். டிவைட் பண்ணிட்டா டென்சிட்டி கிடச்சிருது. ஸ்பெசிஃபிக் வெயிட் பை வால்யூம், வெயிட்டோட வேல்யூ நமக்கு தெரியும். இந்த வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் வந்து மேக்ஸிமம் நியூட்டனில் கொடுத்தாங்கன்னா நியூட்டன்லேயே பாருங்கள். இந்த கிலோ நியூட்டன்னா கிலோ நியூட்டன்லேயே எடுத்துக்கோங்க. இதை கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு இதை கிலோ நியூட்டன் போட்டு இங்கே கிலோ நியூட்டனில் வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே அதே யூனிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கடுத்து ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஈக்குவல் டு வால்யூம் பை மாஸ். ஸோ 1/962.28 கொடுத்தீங்கன்னா இந்த வேல்யூ வரும், அல்லது 1/ρ கொடுத்தாலும் ஓகே தான் இந்த கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ லாஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அல்லது ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஸோ அதுக்கு நமக்கு ஈக்குவேஷன் வந்து டென்சிட்டி ஆஃப் லிக்யூட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அப்படி கொடுத்தும் நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ டென்சிட்டி ஆஃப் லிக்யூட் 962.28/9810 இப்படின்னு இங்கே போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் லிக்யூட் பை ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டர். ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் லிக்யூட் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 9440 நியூட்டன் பை 9810. இந்த 9810ங்கிறது வாட்டரோட ஸ்பெசிஃபிக் வெயிட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இதை நம்ம வேறு மாதிரி செய்கிறதா இருந்தால் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது, டென்சிட்டி ஆஃப் லிக்யூட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ டென்சிட்டி ஆஃப் லிக்யூடு இங்கே என்ன இருக்குது, நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 962.28/1000 டென்சிட்டி ஆஃப் வாட்டர். இப்போ நீங்கள் இதை டிவைட் பண்ணி கொண்டு வந்தாலும் இதே வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ஸோ ரெண்டு ஈக்குவேஷனுமே நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஒன் we can use that equation also. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் ஏதாவது ரெண்டு டீட்டெயில் நமக்கு கிடச்சிதுன்னா, ரெண்டு டேட்டா நமக்கு இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இது ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னென்னா 1 cubic meter ஆஃப் க்ரூட் ஆயில் வெயிட் 9.44 kN. Calculate the density, specific weight, specific volume and relative density. So I take the given data, the volume is 1 meter cube and weight 9440 Newton. So we can calculate the mass equal to weight by gravity. So 9440 by 9.81, it means 962.28 kilogram. So we need to find density, specific weight, specific volume and specific gravity. So density equal to mass by volume, we can use that amount of mass, and the volume is unit volume, so 1. So we can take the density 962.28 kilogram per meter cube. Specific weight equal to weight by volume, already we know the weight, we have the given data 9440 Newton, it's the weight, and volume is unit volume, so we can take that 9440 Newton per meter cube or 9.440 kilonewton per meter cube, that is specific weight. Specific volume equal to V by volume, V by mass, it means volume by mass, or 1/ρ. So we can take the rho 1 divided by 962.28, it directly come 0.00104 meter cube per kilogram. Relative density